இப்ப இந்த சூழ்நிலையில இவங்க போயிட்டு எதுக்கு இந்த பிரச்சனையை கிளப்பினானே தெரியல. எத்தனை நடுவுல புயலை சந்திச்சேன், அதை சந்திச்சேன், இதை சந்திச்சேன், எவ்வளவு இழப்பீடு, வெள்ளத்துல வந்து மக்கள் தவிச்சான். இதுக்கு மேல மாணவர் சேர்க்கை என்பது தேசிய அளவுல நடத்துவோம். ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு தமிழ்நாடும் புதுச்சேரியும் தான் அதிக மருத்துவக் கல்லூரியை கட்டி நீங்க தான் இந்துக்களை அரவணைச்சு பாதுகாக்கக்கூடியவங்க தானே. இன்னைக்கு அதுல வந்து எம்பிசி இருந்திருக்கிறான், எஸ்சி இருந்திருக்கிறான், ஓபிசி இருந்திருக்கிறான். இவங்க அவனுக்கு தெரியாது இல்ல நீ என்னென்ன செய்யறன்னு. அந்த உரிமையை கொடுங்க. அவன் அதிகாரத்துக்கு போட்டோம், அவனை அதிகாரத்துல உட்கார வச்சு அழுது பாருங்க. வந்து உட்காரவெல்லாம் இப்படிதான் இருப்பீங்களா? வாயத்தந்தாலே போய் தான் சொல்லுகிறாரு. தொடர் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள், அதாவது மாணவருக்கான கல்வி சார்ந்த பிரச்சனை இருக்கு, இளைஞருக்கான வேலை வாய்ப்பு சார்ந்த பிரச்சனை இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்வாதாரமே இங்க பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டு மீது ஒரு நெருக்கடியை இந்த காலகட்டத்தில் இப்போது செலுத்தி வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை பிடிக்கணும், நம்மளும் அதிகாரத்தை பிடிக்கணும்னு எதிர்பார்க்குற பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை நலன் கருதி போராடாமல் இவங்க முழுக்க இந்துத்துவத்தின் வாயிலாக இன்னைக்கு போராட்டத்தை முன்னெடுத்துறதுக்காக, அது உங்களுடைய பார்வையில் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? அந்த போராட்டம் தேவையற்றதா தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, திருப்பரங்குன்ற மக்களுக்கும் சரி? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த நாட்டில் பட்ஜெட் ஒன்று நடந்தது. இப்போ பட்ஜெட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். தமிழ்நாட்டுக்கு ஒத்த பைசா கிடையாது. எத்தனை நடுவில் புயலை சந்திச்சேன், அதை சந்திச்சேன், இதை சந்திச்சேன், எவ்வளோ இழப்பீடு, வெள்ளத்தில் வந்து மக்கள் தவிச்சான். எல்லாத்துக்கும் இழப்பீடு கொடுத்ததுக்கு எதுக்கும் 10 பைசா பணம் கொடுக்கல. சமீபத்தில் போன 2 வாரத்துக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தது. முதுநிலை மருத்துவ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுக்கு மேல மாணவர் சேர்க்கை என்பது தேசிய அளவில் நடத்துவோம். ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு தமிழ்நாடும் புதுச்சேரியும் தான் அதிக மருத்துவக் கல்லூரியை கட்டி இன்னைக்கு கட்டமைப்பெல்லாம் சூப்பராக வச்சுக்கிறோம். இனிமேட்டு அங்கே தேசம் முழுவதும் இருக்கக்கூடியவெல்லாம் வந்து இங்கே படிப்பான். நம்ம ஊர்ல இருக்கிறவங்களாம் தூக்கி ஜெய்ப்பூர் ஜோத்பூர்னு சொல்லிட்டு எங்கேயாவது தூக்கி போடுவான், போட்டு அவன் நம்ம படிக்க சொல்லுவான். இதுக்கெல்லாம் ஏகாத எச்சராஜா அங்க போயிட்டாரு. எங்க நேரா திருப்பரங்குன்றது அந்த ஊர்ல எங்க மக்கள் வந்து என்னன்னா, அந்த பகுதிக்கு நான் நிறைய முறை போயிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி அது திருப்பரங்குன்றம். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அங்க அந்த தர்கா இருக்கும், இந்த சைட்ல கோயில் இருக்கும், மேல சிவன், அண்ணாண்ட சமணர்கள் கொகை. இது வந்து ஒரு அழகான பகுதியா இருக்கும். எல்லா இடத்தையும் அங்க இருக்கிற மக்கள் பார்த்து சாதாரணமா வந்து பாகுபாடே இருக்காது. இஸ்லாமியர் இந்துக்கள்ன்ற அந்த வேறுபாடு இருக்காது. எல்லாம் மாமா மச்சான் உறவு மாதிரி ஜாலியா பேசிக்குவாங்க. அது போறதுக்கே ஒரு வியப்பா இருக்கும், ஒரு ஆசையா இருக்கும், ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பகுதி அது. இவனுங்க இந்த உத்தரப்பிரதேசத்துல இருந்து அரசியல் பண்ணிட்டு வந்தானுங்களே, இது இரவோடு இரவா எட்டு போயிட்டு ராமருடைய சிலையை எட்டு போயிட்டு பள்ளிவாசூர் வச்சுட்டு அதை இடிச்சு அதுல இருந்து உலக நாடே வியக்கிற அளவுக்கு ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வாங்கி வந்தவங்கல்ல. அதாவது ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க தெரியுமா? பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் என்ற காரணத்தினால் நான் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறேன் பாபர் மசீது. இதோடைய விளைவு தான் இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டதுக்கு காரணம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களால சாதாரணமா வந்து ஒரு விஷ்ணு கோயிலையோ கிருஷ்ணர் கோயிலையோ கொண்டு வந்து பிரச்சனையை கிளப்புனா இங்க மக்களுடைய கூட்டத்தை வந்து திரட்ட முடியாது. இவங்க வந்து முருகன் வந்து இங்க தமிழர் கடவுள். இந்த தமிழர் கடவுள்ல பிரச்சனையை பண்ணாதான் இவனால வந்து இங்க வந்து மக்களை திரள முடியும். புரியுங்களா? இப்ப இவனுக்காக கூட்ட வந்து காவி கூட்டம் வந்து அத்தனை வந்து பேர் வந்து நிக்கிறான். அது பேர் அவன் வந்து எங்கெங்க வந்து வெளியூர்ல இருந்து கூப்பிடுறான். இப்ப பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய காலாப்பட்டுல பாத யாத்திரை நடத்துறான். ஒரு 10-50 பேருக்கு சேர்ந்துன்னு கொடியை பிடிச்சிக்கின்னு திருப்பரங்குன்றம் மலையை மீட்க போறேன்னு அங்க எவன்டா பிடிச்சி வச்சுருக்கிறதுன்றது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு பல நூற்றாண்டு காலமாக இன்னைக்கு அங்க தர்கா இருக்கு, இன்னாண்ட வந்து திருப்பரங்குன்றம் கோயில் இருக்குது. உங்களுக்கு அங்க என்ன பிரச்சனை? நீங்க வந்து முருகன் கோயில்ல வந்து கெடா வெட்டுறது இந்துக்கள் வெட்ட மாட்டாங்களா? இந்துக்கள் வெட்ட மாட்டாங்க. மொட்டை அடிச்சு காது குத்துற நேரத்துல போய் நான் மொட்டை வந்து கெடா வெட்ட மாட்டேன். அங்க கெடா வெட்டுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? எச்ராஜா வந்து இப்ப சமீபத்தில் பேசும்போது சொல்றாரு, மாமிசம் சாப்பிடாதவங்கலாம் வந்து வாங்க, அவங்க தான் இந்துக்கள்னு சொல்லி சொன்னாங்க. மாமிசம் சாப்பிடாத இந்துக்கள் எத்தனை பேர்? இந்த நம்ம இந்து மக்கள் வந்து அதை உணரணும். இது வெள்ளைக்காரன் கொடுத்தான் இந்துன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம். அவன் பார்ப்பனிய
தலையில பிறந்தவன், நான் தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், காலில் பிறந்தவன், இந்த பிறப்பு இல்லாதவன், இப்படி இங்க வந்து பிறப்பிலேயே பிரிவினை இருக்கக்கூடிய மண் இது. இந்த மண்ணுல வந்து ரொம்ப சென்சிட்டிவா நீ வந்து எங்களை தொற்ற முடியாது. ஏன்னா எங்களுக்கு பெரியாருடைய அரசியலும் அம்பேத்கருடைய அரசியலும் ஊர்ன மக்கள் நாங்க. அப்ப எங்க கிட்ட நீ எந்த விதத்துல வந்து உள்ள போட முடியாது. தமிழர் கடவுள் ஏற்கனவே அண்ணாமலை என்ன பண்ணாரு, பதவிக்கு வந்தவொடனே ஒரு வேலை தூக்கின்னு தேர்த்து வருவாஞ்சாரா, நான் வந்து தமிழர் கடவுள் வேல் யாத்திரை நடத்துறேன். அது மாதிரி இன்னைக்கு இவங்களுக்கு வேற வழியே தெரியல. நேரா போயிட்டு இவனுக்கு 90ல இப்படி ஒரு பிரச்சனை கிளப்பினானுங்க. அன்னைக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போங்கலான்னு தெரிஞ்சிச்சு. நாங்கெல்லாம் கரெக்டா தான் நீங்க போங்கலான்னு சொல்லிட்டு நீதிமன்ற தீர்ப்புகள் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாவே வழங்கி இருக்கிறாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில இவங்க போயிட்டு எதுக்கு இந்த பிரச்சனையை கிளப்பினானே தெரியலையே. கெடா வெட்டுறானாவே கெடா. எங்க தமிழ்நாட்டுல நாங்க எல்லா ஊரும் எந்த ஊர் கோயிலுக்கு போனாலும் கெடா தான் வெட்டுவோம். எங்க சாமி கும்பிட போனாலே கெடா வெட்டுவோம். முருகனை கும்பிட போறதுல மொட்டை அடிச்சனாவே வந்து கெடா வெட்டுவோம். கெடா வெட்டி விருந்து தான் போடுவோம். தர்காவில் கெடா வெட்டினா உனக்குன்னா, நான் அண்ணன் தம்பி மாமா மச்சானா இருக்கிற இடத்துல உனக்குனே பிரச்சனை. இவனுங்க வந்து இதை வந்து ஒரு இப்ப சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு சிக்கன் குழம்பு வந்து ஒரு சின்ன ஜவுத்தால்ல வந்து குடிசை போட்ட ஒரு குடும்பம் உத்தரப்பிரதேசத்துல சிக்கன் குழம்பு சமைச்சுருக்கிறாங்க. அந்த சிக்கன் குழம்பு போயிட்டு ஒரு காவி வேட்டி போட்டு ஒருத்தவங்க போயிட்டு அதை வந்து ஒரு கோடாலி மாதிரி வச்சுருக்கிறான். அதை தட்டி கீழே கொட்டிட்டு அவன் அந்த வாங்கி இருக்கிற அந்த ஓலை குடிசை அதுல போட்டு வெட்டி அவங்க எல்லாரும் வெளில தள்ளி இவனுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைய தமிழ்நாட்டில் உருவாக்கணும் இவங்களுடைய ஆசை. இவனுடைய நோக்கம் அதான். இங்க வந்து என்னதான் நம்ம இவனை எது பண்ணாலும் இவனுக்கு ஏதாவது ஒரு கருத்து எல்லாம் அந்த இவன்ல வந்து மத ரீதியான பிரிவினை உருவாக்க முடியும். சாதி ரீதியா கூட இவன்ல கட்டமைச்சிருக்க சாதி ரீதியான பிரிவினை இங்க இருக்கு. என்ன நீண்ட காலமா நம்ம போராடுகிறோம், அதை உடைக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த கட்டமைப்பு இங்க இருக்கு, உளவியல் ரீதியா இருக்கு. ஆனா மத ரீதியா இவங்களை பிரிக்க முடியல. இஸ்லாமியர் கிறிஸ்தவர்னா இவன் போய் ஒண்ணு சேர்ந்துறானே அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஏக்கம் ஒண்ணு மனசுல இருக்குது. அதனாலதான் இப்ப இவங்களை முருகரை தூக்கின்னு சுத்துறானுங்க. இவங்களோட ஜம்பம் வந்து தமிழ்நாட்டுல வாய்ப்பே இந்த மண்ணுல இவங்களோட ஜம்பம். நீங்க நான் இப்ப பொதுத்தலங்கள்ல பார்த்ததுதான். அங்க அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய எத்தனையோ பேட்டியை பார்க்கறேன் நான். சாதாரண ஒரு பூ கட்டுறாமா கேக்குது, இவங்க ஒருத்தவங்க வீராவாசமா பேசுறாங்க. அவங்க கிட்ட சிம்பிளா ஒரு வார்த்தை கேக்குது, நாங்க காலங்காலமா மாமா மச்சானாங்கிறோம், உங்களுக்கு என்ன அது பிரச்சனை, உங்ககிட்ட சொன்னா கெடா வெட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்க 2 பேரும் ஒன்னா போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா பட்டையும் கொட்டையும் தான் போட்டுக்குது. கடவுள் இங்க பிரச்சனை கிடையாது. இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்பிக்கைன்னு வேற. ஆனா திட்டமிட்டு ஒரு அரசியல் விளையாட்டு விளையாடுறீங்க. நான் என்ன சொல்றேன், எச் ராஜாவை நான் வந்து ஒண்ணு கேக்குறேன். அதே இடத்துல அந்த டங்ஷன் சுரங்கம் பண்ணி நடந்தது. அந்த இடத்துல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோயில் ஒண்ணு வந்து இருந்தது. வேதாந்தா நிறுவனம் வந்து அந்த இடத்தை எடுத்து இருந்தது. மக்களுடைய தொடர்ச்சியான போராட்டத்தின் வாயிலா அது திரும்ப பெறப்பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா அன்னைக்கே நீ காவி கொடி எடுத்து போயிட்டு அந்த இடத்துல அந்த சிவன் கோயிலை நிறுத்தல. அங்க உன்னை எது தடுத்துது? சென்ட்ரல் கவர்மெண்ட் தடுத்துதா, மோடி தடுத்தாரா, அமித்ஷா தடுத்தாரா, இல்ல எச் ராஜாவே நேரடியா போயிட்டு எங்கேயா பம்பினுக்கிறதுனால அவரே தடுத்து நின்றுனாரா, இல்ல இந்து முன்னணி தலைவர் போயிட்டு எங்கேயாவது போய் பெட்டு கடையில எப்போதும் உருவாரு அப்படி ஏதாவது உடுன்னு வாங்கி வந்துட்டாரா? அங்கேயா போராட போல நீங்க. நான் இன்னைக்கு எம்பிசி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 11,500 மருத்துவ சீட்டு பதிவு போச்சு தெரியுங்களா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சியில தான். பாராளுமன்றத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் முத அதை பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு போராட்டங்கள், விடுதலை சிறுத்தைகள் எல்லா மாவட்டங்களையும் போராட்டம். நாங்க கூட மாணவர் கூட்டம் சார்பா புதுச்சேரியில போராட்டம் நடத்திக்கிறேன். அப்ப அந்த போராட்டங்கள்லாம் நடக்கும்போது அந்த மருத்துவ மாணவர்களுடைய சீட்டு போகுதுன்னு ஏன் கவலைப்படல நீங்க? இன்னைக்கு இடபிள்யூ சீட் ஒதுக்கின்னு ஒண்ணு எடுத்து வச்சுங்க. எங்களுடைய உரிமை கல்வி நேரடியா பறி போயிருக்குது. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மாணவர்களுடைய அந்த கல்வி என்பதற்கு விட ரொம்ப சொற்பமான மதிப்பெண் எடுத்து உயர் சாதியினர் வாங்கிட்டு போயினேங்களாம். அந்த மருத்துவ சீட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர்கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு போறீங்க. அதுல நான் பாதிக்கிறேன். அதுக்காக என்னைக்கா ஒன்னால எச் ராஜா பேசியிருப்பியா? எச் ராஜா என்னைக்கா அன்னைக்கு அங்க போற மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், அந்த மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். நீ வந்து ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து முருகன் மேல இருக்கிற பக்தியில நீ போலாம். ஆனா முருகன் மேல இருக்கிற பக்தியில நீ போறல, இவனுடைய உள்ள அரசியல் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். இவனோட மக்கள்கிட்ட இதை வந்து சர்வசாதாரணமா இவனால தமிழ்நாட்டுல இருக்கு ஏதோ 1-2 மக்கள் அங்க போச்சு இல்லையா, அந்த போன மக்கள் புரிஞ்சுக்கணும்.
இவனுக்கு வந்து பதவி ஆசை, சொத்து வரி, உடனே வந்து போயிட்டு ரைடு வைக்கிறது கொள்றதுன்னு சொல்லி இவனுக்கு ஒவ்வொருத்தனா ஈர்த்துன்னு போறான். அப்படித்தானே பாண்டிச்சேரியும் ஆட்சி மாறிச்சு. அது மாதிரி இவன் வந்து மிரட்டி உருட்டி இல்ல அவனை மூல செலவு செஞ்சு நீ கொண்டு போற இல்லையா, அவன் கருத்தியலுக்கு வந்து அவனை பலியாடாக்குற. அந்த பலியாட கூடியவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீ கடவுள்ன்றது வந்து உன்னுடைய நம்பிக்கை. இன்னைக்கு பெரியார் கூட எந்த இடத்துலயும் வந்து கடவுளுடைய நம்பிக்கையை, அவர் இன்னொருத்த நம்பிக்கையை திட்டல, அந்த நம்பிக்கையின் மூலமா இருக்கக்கூடிய பாதிப்பு தான் வெளிக்காட்டினார். அந்த வெளிக்காட்டின விதம் என்ன வேற மாதிரி இருக்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கர் நான் இந்துவா பிறந்தேன், இந்துவா சாக மாட்டேன்னு சொன்னதுக்கான ரீசன் இங்க இருக்கக்கூடிய பிறப்பில் இருக்கக்கூடிய பிரிவினை. நான் பிறப்பிலேயே நீ இங்க இருக்கிறவனை பிரிச்சு வச்சுக்கிற. நீ எங்க இருந்து வந்த தமிழர் கடவுளுக்கு? நீ தமிழர் கடவுள் முருகனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நாங்க பாப்பானுதான் அவனுக்கு என்ன சம்பந்தம்? இது வந்து அதுவும் வந்து பீகார்ல இருந்து வந்த நபர் வேற. அது வந்து இங்க காரைக்கால இங்க சிட் ஃபண்ட் நடத்தி ஏமாத்திட்டு உதலாம் வாங்கினார், இந்த மாதிரிலாம் கூட போட்டோலாம் வரும். நமக்கு அவரை முழுசா தெரியாது, அவரை நம்ம சீன்றது கூட கிடையாது. ஏன்னா அவர் வந்து பைத்தியம்னு சொல்லிட்டு ஏற்கனவே கோர்ட்லயே வந்து இவரே போயிட்டு நான் பைத்தியம்னு சொல்லிட்டு வந்த ஆளு. அதனால நம்ம நீதிமன்றமே கேட்டுச்சு இல்லையா பைத்தியம் அவரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அது மாதிரியான ஆளை போய் நம்ம போய் சீன்ன்ற தேவை கிடையாது. ஆனா இது போன்ற நபர்கள் தூண்டி விடக்கூடிய அந்த அரசியலுக்கு பின்னாடி மக்கள் போகக்கூடாது. திருப்பரங்குன்றம் ஒரு முருகனுடைய கோயில் இருக்கு, அங்க ஒரு தர்கா இருக்கு, அங்க வந்து இன்னும் சமணர்களுடைய குகை இருக்கு, சிவன் கோயில் இருக்கு. எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் எல்லாருமே போறாங்க, எல்லா மக்களும் வந்து அதை கொண்டாடுறாங்க. அவங்கவுங்களுடைய நம்பிக்கையில யாரும் அடுத்தவங்க போயிட்டு அதுல தவறு இழைக்கிறது கிடையாதுன்னு நிலை இருக்கும்போது இந்த பாகுபாடு எதுக்கு, இந்த பிரச்சனை எதுக்கு, இதை ஏன் கிளப்பணும்? நீ பிஜேபி கிட்ட நான் ஒரு நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறேன். வாங்க தயவு செய்து இங்க இப்ப எங்க ஊர் புதுச்சேரி உங்க ஆட்சி நடந்துனுக்குது. இந்த ஊர்ல தேசிய கல்விக் கொள்கையை திணிச்சதுனால நான் படிச்ச கல்வி முழுமையான வந்து என்கிட்ட கிடைக்கல. நான் 24 மணி நேரம் படித்த ஒரு கல்வி 4 மணி நேரமா ஆக்கப்பட்டிருக்கு. அதனால என் தாய்மொழி தமிழ் ஒட்டுமொத்தமா ஒழிஞ்சிருக்கு. நீ கொண்டு வரன்னு சொல்லக்கூடிய இந்தி மொழியை கத்துக்க முடியல. 4 மணி நேரம்னா ஒரு செமஸ்டருக்கு 24 மணி நேரம் கூட உனக்கு 24 மணி நேரம் படிச்ச ஒரு செமஸ்டருக்கு படிச்ச பாடத்தை 4 மணி நேரம் படிக்கிறான் ஒரு மாணவன். அதனால கல்வி தரம் குறைஞ்சு நிற்குது, ஆதாரப்பூர்வம் நிரூபிக்கிறான். வா அதுக்காக கேள்வி கேட்பியா? பிஜேபி உன் அரசு கொண்டு வந்த கல்வி திட்டத்துல இப்படி பிரச்சனை இருக்குதுன்னு என்னைக்கா ஒரு நாள் ஆராய்ஞ்சிருப்பியா? அதை பத்தி படிச்சிருப்பியா? அதுல இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் போக்கஸ் பண்ணிட்டு போறல, அதனால இருக்கக்கூடிய பாதிப்பை பத்தி பேசியிருப்பியா? இதெல்லாம் பேசுவா. இன்னைக்கு அது என்னுடைய கலாச்சாரங்களை பேசு, கல்வியை பேசு, என்னுடைய வளர்ச்சியை பேசு, இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வளரணுன்ற கருத்தியலை பேசும். அதுக்கெல்லாம் ஏன் பேச மாட்டேன்? என்னுடைய மருத்துவ சீட்டு இன்னைக்கு பறிபோகுது. எவ்வளவு பெரிய கட்டமைப்பு உருவாக்கி கிட்டத்தட்ட 38 மருத்துவக் கல்லூரியை தமிழ்நாட்டில் உருவாக்கி, இங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கல்லூரியை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட 40 கல்லூரி இந்த தமிழ்நாடும் புதுச்சேரியும் சேர்ந்து ஒரு 40-50 கல்லூரி கிட்ட நம்ம தான் வச்சிருக்கிறோம். 50 கல்லூரி இருக்கக்கூடிய முதுநிலை மருத்துவ பட்டப்படிப்பு என்பது ஒட்டுமொத்தமா போச்சு. ஏன் வாயை தந்து பேச மாட்டேன்? இதுக்கு வாயை தந்து பேசுங்க. இந்துக்கள் தானே நீ யாரு? இது இப்ப அங்க படிக்கிற நான் சொல்றேன், மெடிக்கல் காலேஜ்ல அதிகபட்சம் ஒரு இஸ்லாமியன் வந்து ஒரு 4 சீட்டு 3 சீட்டு படிப்பான். அதுவும் பணம் வசதி படிச்சவனா கட்டி படிக்க முடியாது. ரிசர்வேஷன்ல அவங்க வர்றது கிடையாது. ஸோ ஏதாவது பணம் கட்டி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் சீட்டை வாங்கி தான் படிக்க முடியும். இங்க முழுக்க அதுல வந்து 90% படிக்கக்கூடியவங்க சோகால்டு நீங்க சொல்லக்கூடிய இந்துக்கள் தானே. நீங்க சொல்லக்கூடிய இந்து, நீங்க உண்மையா உங்களுக்கு இந்துன்னு ஒரு அடையாளம் வச்சிருப்பீங்களா? அவங்க மெஜாரிட்டியே படிப்பீங்க அங்க. அவங்க தான் இப்ப இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டுல வேற வந்து சீட்டை வாங்கி போடுறீங்க. நீங்க போயிட்டு முறையா படிப்பீங்க. ஆனா மீதம் இருக்கக்கூடிய மக்கள், அந்த 3% தாண்டி இருக்கக்கூடிய மக்களை பத்தி எவன் கவலைப்படுறான்? அவனை பத்தி பேசுவாரா ராஜா? அவனை பத்தி பேசுவாரா அண்ணாமலை? அவனை பத்தி நீ பேசிடுதுன்னு வச்சுக்கோ. இது போன்ற கருத்தியல் நீ ஒரு ஜனநாயக ரீதியா நீ பேசுண்டா. இப்ப விஜய் வந்து இப்ப சமீபத்துல வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார் இல்லையா? அது 1 வருஷம் ஆகுது, தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு. அவர் கட்சி ஆரம்பிச்சவரு இப்ப வந்து அறிவிச்சிருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு எதிராக இன்னைக்கு வந்து பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இங்க போராட்டம் நடத்துறது எச் ராஜா, உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது? இத்தனை புயல் வெள்ளங்களுக்கு எல்லாம் நிதி தராம புறக்கணிக்கப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு தெரியல? எச் ராஜா நீங்க ஒரு கண்டனம் தெரிவிச்சீங்களா? ஏன் இந்த சீமான் கூட கண்டனம் தெரிவிச்சாரா? அவரை சீமான் தான் சொல்லணும், சீமான்னு சொல்லக்கூடாது அவரை. ஏன்னா கண்டனம் தெரிவிச்சாரா? ஏன் இவங்கெல்லாம் யார்? அப்ப இவங்க வந்து ஒரு ஏஜென்சி. இவங்கலாம் வந்து இந்த நம்ம மண்ணை
பிரித்தாளணும், இந்த தமிழ்நாட்டை பிரித்தாளணுன்ற ஒரே எண்ணத்தோட வந்த ஒரு கூட்டம் இது. இதெல்லாம் வந்து ஒன்னா ஒரு ஏர்ல கட்டி ஓட்ட வேண்டிய கூட்டம், புரியுதுங்களா? இந்த கூட்டம் இன்னைக்கு வந்து இங்க வந்து ஒரு பிரிவினை அரசியலை இன்னைக்கு வந்து முருகன் பேர்ல செய்யுது. முருகன் வந்து தமிழ் கடவுள். அவர் வந்து நாங்க வந்து எங்களுக்கு எங்க கடவுளை வந்து எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி தெரியும். எங்க மக்கள் வந்து இந்த மக்கள் வந்து எப்படி வந்து எல்லாரையும் அரவணைச்சிருப்போம், எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த கருத்தியல் இருப்போன்றது எங்க மக்களுக்கு தெரியும். நீங்க இன்னும் குறுக்கு வேலை அரசியல் எவ்வளவு செஞ்சாலும் உங்களால எங்களை பிரித்தாள முடியாது. இந்த தமிழ்நாட்டில் நீங்க உங்களுடைய ஜம்பம் செட் ஆகாது. நீங்க எவ்வளோ இறங்கி வேலை செஞ்சாலும் அதை உடை தெரியும் தடி, பெரியாருடைய தடி எங்க கையில இருக்குது. அந்த தடியா அடிச்சு தேர்த்தினே இருப்போம். ஏன்னா இப்ப நீங்களா சொல்லதான் பெரியாரை வந்து இன்னும் அதிகமா போய் படிக்க வேண்டியதா இருக்குது. பெரியார் வந்து எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அரணாக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்கிறாரு. ஏன்னா இந்த இந்திய நாடு முழுவதும் நம்ம வந்து பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னைக்கு பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம இதெல்லாம் வந்து நம்ம நேரடியா பார்க்கிறோம். அந்த பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவு தெரியுது. இன்னைக்கு வந்து இத்தனை மாநிலங்கள்ல இல்லாத ஒரு விழிப்புணர்வு நம்ம மாநிலத்துல இருக்குனாக்கா அதற்கு வந்து இது மாதிரியான கருத்தியலை நம்ம படிச்சதுதான் சொல்லிட்டு. அப்ப இந்த அரசியல் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் உங்க அரசியல் இங்க செல்லாது. சனாதனம் விரட்டி அடிக்கப்படும், பாசிசம் ஒழிக்கப்படும். இங்க பார்ப்பனியத்தின் சதி செயலுக்கு ஒருபோதும் தமிழர்கள் துணை போக மாட்டார்கள். தமிழர்கள் தெளிவா இருப்போம். திருப்பரங்குன்றமாக இருக்கக்கூடிய இந்து, இஸ்லாமிய, சமணர் உள்ளிட்ட அனைத்து மக்களையும் ஒன்று கூட்டிய ஒரு மலையாக அந்த மலை இருக்கும். நீங்க அதுல வந்து இவங்களால வந்து எந்த அரசியலும் செய்ய முடியாது. வேணும்னா மதிப்பிற்குரிய நம்ம எச் ராஜா அவர்கள் வேணும்னா இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வி புறந்தள்ளப்படக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு, ஏன்னா எல்லாருமே இந்து தான், நீங்க தான் இந்துக்களை அரவணைச்சு பாதுகாக்கக்கூடியவங்க தானே. இன்னைக்கு அதுல வந்து எம்பிசி இருந்து இருக்கிறான், எஸ்சி இருந்து இருக்கிறான், ஓபிசி இருந்து இருக்கிறான், எல்லாமே இந்து தானே. இப்ப இவனை எல்லாரையும் தானே கூட்டு வந்து இத்தனை பேர் பின்னாடி நான் நின்ன பாரு மைக்கு ஏத்தமா நின்ன, இவங்க அவனுக்கு தெரியாது இல்ல நீ என்னென்ன செய்யறன்னு. நீ வந்து ஒரு பிம்பத்தை காட்டி ஒரு கெட்டதை விதைச்சு அந்த மக்களை வந்து உடைக்கிற அந்த அரசியலை செய்யற புரிதல் இருந்ததாங்க அவன் பின்னாடி வரான், புரியுதா? அவன் அங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. அப்ப இங்க இப்ப அத நீ வந்து ஒருவேளை நல்லவனா இருந்து உங்க அரசியல் கட்சி உங்க சித்தாந்தம் நல்லவனா இருந்தா வாங்க, எங்களுடைய பறிக்கப்படும் எங்களுடைய கல்வி, எங்களுடைய வேலை வாய்ப்பு, அந்த திருப்பரங்குன்றம் மக்கள் அங்க இருக்கிறாங்களே, அடிவாரத்துல வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, அந்த அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாகுபாடு இல்லாத, பிரிவினை இல்லாத அவனுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, அந்த உரிமையை கொடுங்க. அவன் அதிகாரத்துக்கு போட்டோம், அவனை அதிகாரத்துல உட்கார வச்சு அழகு பாருங்க. உங்க தானே அதிகாரத்துல இருக்கிறீங்க. முழுக்க முழுக்க உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு வந்து 90% நீதியரசர்கள் வந்து இன்னைக்கு வந்து நூல் போட்டவங்க தானே இருக்கிறாங்க. அப்ப நீங்க அதெல்லாம் மாத்தி வாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஒரு நீதிபதி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அது ரொம்ப காமெடியா இருந்தது. அவர் வழங்கிய எல்லா தீர்ப்புமே எம்பெருமான் முருகன் அடித்த தீர்ப்பு தானா. எனக்கு அவர் தீர்ப்பெல்லாம் படிக்கணும்னு தோணுது. ஏன்னா எம்பெருமான் நல்லவனா கெட்டவனான்றதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய எம்பெருமான் நல்லவராதான் இருந்துகிறார் அவர் இல்ல. ஏன்னா இவர் கொடுத்த தீர்ப்பெல்லாம் படிக்கணும்ல. நீதிபதி பேசுற விஷயமா அது? இது யாருடைய பணத்துல வந்து எல்லா மக்கள், இது வந்து ஜனநாயக தேசம் கிடையாது, யுனைடெட் இந்தியா தானே இது. இங்க வந்து இது ஒரு ஜனநாயக தேசம். இந்த தேசத்துல வந்து ஒரு கூட்டாட்சி தேசம். இந்த தேசத்துல வந்து நான் என்னுடைய கடவுள் எம்பெருமான முருகனா இருந்தாலும் நீ அதை வந்து நீதிபதி அப்படின்னு சொல்லலாமா? நீதிபதிக்கான அழகை இழக்கக்கூடிய அந்த அளவுலாம் வந்து அதுவும் ஒரு 1 லட்சம் தீர்ப்பு கொடுத்தாராம். அவருடைய பதவி காலத்தை கணக்கு பண்ணணும். 1 மணி நேரத்துக்கு எத்தனை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்னு வந்து உட்காரவெல்லாம் இப்படிதான் இருப்பீங்களா? வாயத்தந்தாலே போய் தான் சொல்லுகிறாரு, அப்படி இருக்கு. அதனால வந்து நம்ம மக்களை பிரிக்க முடியாது. தமிழகத்தை இந்த சனாதன சக்திகளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுல இந்துக்கள் எல்லாரையும் கூட்டாரு இல்லையா அவரு? கரிசோர் தின்னாத இந்துக்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் எடுக்க சொன்னா எச் ராஜா மட்டும்தான் மேடையில் நின்றுப்பாரு, யாராக நிற்க மாட்டாங்க. ஏன்னா மாமிசம் என்பது நம்மளுடைய உணவு. இது வந்து நம்ம சாப்பிட்ற, இங்க எல்லாரும் ஆடு, கோழி, மாடு எல்லாத்தையும் சாப்பிட்றவங்க தான். நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அது பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு உணவு பிடிக்கும். ஒரு சிலர் சைவங்கள் இருக்கலாம், நம்ம சைவம் சாப்பிட்றவங்களை வந்து குத்தம் சொல்லலை, ஓகேவா? ஆனா மாமிசம் சாப்பிட்றவங்க யாருமே இந்து இல்லைன்னு சொன்னாக்க எச் ராஜா மட்டும்தான் மேடையில் நிற்கணும், வேற யாரும் அங்க நிற்க முடியாது. அது தைரியம் தான் அவர் சொல்லிக்கலாம்.
என் கூட மாமிசம் சாப்பிட்றவங்க யாருமே வராதிங்க, பிஜேபியில சேராதீங்கன்னு சொல்லுங்களாம். கறி சாப்பிட்றவங்க யாரும் சேர்க்க மாட்டேன் சொன்னா அண்ணாமலையே இருக்க மாட்டாரு, அவரே காலியாடுவார். அண்ணாமலையே இருக்க போறது கிடையாது. ஏன்னா அண்ணனே வந்து பயமா வந்து அண்ணனா தம்பியான்னு தெரியல எனக்கு, அவரே வந்து கறி சாப்பிடக்கூடியவராக தான் இருப்பார் கண்டிப்பா. ஆனா கறி சாப்பிட்றவங்கள என் கட்சிக்கு வேணான்னு சொன்னீங்கன்னா நம்ம ஊர்ல கூடாருமே காலியாயிடும். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய எந்த எம்எல்ஏவும் வாய்ப்பு இல்லை, தேர மாட்டாங்க அவங்க பிஜேபிக்கு. இதெல்லாம் வந்து விதண்டாவாதமா சொல்றது. நீங்க கறி மாமிசம் இல்லாதவர்கள், ஏற்கனவே ஒரு மேடையில சொன்னாரு, சூத்திரர்கள் எல்லாம் பிராமணர் இது பூணூல் அணிய வேண்டும், அந்த அளவு சூழ்நிலைக்கு மாத்தணும்னு. பூணூல் போடுங்க. பாரதியார் செஞ்சார் இல்லையா, பூணூல் போட்டு எல்லாரையும் பாப்பானா மறந்துடாரு, வேணாவா நீ வேணா மாத்தி காட்டு, எத்தனை பேருக்கு நீ மாத்திரன்னு பாப்பா மனசு வந்து. எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு போலியான அரசியல், போலியான அரசியல். இவரால வந்து இவர் சொன்னா தனியா போய் நின்று கிடக்க வேண்டியதான், எங்கேயாவது போயிட்டு திருப்பரங்குன்றம் மலையில நம்ம ஆளுக்கு போய் சட்டியை கையில கூட்டு வந்துருவானுங்க, வந்து வச்சுக்கின்னு ஏதாவது சில்லறை பொறுக்கி நிக்க வேண்டியதுதான். இந்த சைடுல முழுக்க முழுக்க எச் ராஜாவோட சூழ்ச்சி என்னவா இருக்கு? மத கலவரத்தை பார்வையாவா? அவர் கடந்த கால அரசியல்ல காணாம போயிட்டாரு, தன்னை மீண்டும் புதுப்பிச்சதுக்காக சில மாற்றத்துக்காக இல்ல. அத்வானின்ற ஒரு அடையாளம் வந்து இன்னைய நாள் வரைக்கும், மோடி வந்ததுக்கு அப்புறம் மோடி வந்து அந்த பிம்பத்தை உடைச்சாருன்னு வச்சுங்களேன். அது வந்து குருன்னு சொல்லி குருகால வாரினார் மோடி. ஆக்சுவலா வந்து இந்த அத்வானின்ற அந்த பிம்பம் வந்து இன்னைக்கு இந்தியா முழுவதும் வந்து ஒரு பிரபலமான பேரா மாறினதுக்கான காரணம் என்பது பாபர் மசீது இடிப்பு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு தடுக்கும் போது அவங்க நடத்தின அந்த பாத யாத்திரை, அவர் வந்து ரத யாத்திரை ஒன்று நடத்தினார், புரியுதுங்களா? அதை எதிர்த்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு, இந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த நேரத்தில் ஒரு ரத யாத்திரை நடத்தினார். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களே ஒரு செங்கல் எடுத்துவாங்கன்னு சொல்லிட்டு பாபர் மசீதை இடிச்சாங்க, ஒரு அரசியல் பண்ணாங்க. இந்த சூழ்ச்சியில தான் அத்வானின்ற ஒரு அடையாளம் வந்து பிரதிபலிக்கும். இன்னைக்கு எச் ராஜான்றது வந்து தமிழ்நாட்டில் காணாம போன ஒரு சக்தி. இப்போ சமீபத்தில் அண்ணாமலை ஏதோ வெளிநாடு போய் படிக்க போறாருன்னும் போது மாநிலத்தில் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூடுதல் பொறுப்பு, அது அவருக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பொறுப்பே இந்த கட்சியில கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவர் வாய்க்கு அது கிடைக்காது. போயிட்டு ஒரு வாயின் வந்து வச்சுக்கினேன் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாரு. இப்ப அந்த படத்தை வச்சு அவருடைய தன்னை அரசியலை நிறுத்திக்கணுன்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாம் வந்து ஒரு வாக்கு வங்கியை பெறுவதற்கு இங்க இருக்கக்கூடிய எதை வந்து மெயினா தொடணும்னு பார்க்கும்போது, முருகன் என்ற ஒரு கடவுள் வந்து இங்க வந்து எல்லா தமிழனுக்கும் ஒரு சமமான கடவுளா இருக்கான். இங்க இருக்கக்கூடிய மாமிசம் சாப்பிட்றவன், கோழி தின்றவன், கறி தின்றவன் எல்லாருக்குமே கடவுள் வந்து முருகன் தான். அப்ப நம்ம வந்து முருகனை வந்து தமிழ் மக்கள் பயங்கரமா நேசிக்கிறான். அப்ப அங்க வந்து நம்ம ராமரை வந்து இங்க இருந்து காட்டினாக்கா அவனை வந்து சீதையை கற்பிக்கணும் போனோன்னா, சீதையை நம்பாதவனான்னு சொல்லிட்டு கேட்டு போடுவான் நம்மால். என் தாத்தா ராவணன் கிட்ட மோதனவனான்னு சொல்லிக்கிறோம் கேட்பான் திடீர்னு. ஆனா யாரை எடுத்து வந்து வைக்கிறான்னா முருகனை எடுத்து. இப்ப முருகனை வந்து நம்ம குத்தும் போது, அது தைப்பூசம் என்பதெல்லாம் மக்கள் மத்தியில கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இதை கொளுத்தி போட்டா இது ஒரு மிகப்பெரிய பலத்தை வந்து நமக்கு நிலைநாட்டும். அதன் மூலமா தன்னை அடையாளப்படுத்திக்கலாம், தன்னுடைய சித்தாந்தத்தை இந்த மண்ணில் திரிச்சு இதை வந்து ஒரு வட இந்தியா ஸ்டைல்ல வந்து மாத்தணும். அவர் பீகார் வந்து தானே அவரு, அது மாதிரி மாத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் தான் இது. இப்ப இவங்களை இது வந்து மற்ற மண்ணுக்கு எப்படின்னு சொல்லி தெரியாது, தமிழ்நாட்டு மண்ணில் பொறுத்த வரைக்கும் பூஜ்யம் தான். ஆக இங்க வந்து வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டு மண்ணை வந்து நீங்க சாதாரண மண்ணா வந்து யோசிக்கவே முடியாது. நீங்க ஸ்ரீரங்கத்தை போய் பாருங்க, வாசல்ல பெரியார் உட்காந்துப்பாரு. ஏன்னா எவனும் திடீர்னு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடியை வச்சுட்டு உட்கார வச்சு பெரியாரு இந்து கோயில் உள்ளார ஒருத்தனை உள்ளார போனான்னு போராட்டம் நடத்தினவர் எப்படி இந்து விரோதியா இருப்பாரு? இவனுங்க தான் இந்து விரோதியா பெரியார் ஆகுறாங்க. அவர் செஞ்சதெல்லாம் இந்து மக்களுக்கு சாதகம் தான். என்ன ஒண்ணு 3% மக்களுக்கு எதிராக இருந்தது, 98% மக்களுக்கு சாதகமானார். என்ன ஊடியா உள்ளார, அவனே ஊடியா, அவன் ஏன் வெளில நிற்கிறேன்னு கேட்டாரு. கேட்டு வெளில ஏன் அவனை நிக்க வைக்கிறேன்னு. நீ எங்கேயும் தேடியும் திருடின்னு போடக்கூடாதுன்னா நாங்க எட்டு போய் அவரை கோயில் வாசல்ல வச்சுக்கணும். நம்ம பாஞ்சல்ல கூட ஒரு கோயில் வாசல்ல உட்காந்து பெரியார் தடியோட நிற்பாரு. அப்ப அந்த பகுத்தறிவு தடி என்பது இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் இவங்களால எந்த ஒரு சாதனையும் இந்த மண்ணில் செய்ய முடியாது. இவர்களுடைய சூழ்ச்சி இந்த மண்ணில் ஜெயிக்காது. பாசிசம் விழும். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மற்ற மாற்று மத கிறிஸ்தவர்களும் சமணர்களும் அங்க வந்து சமத்துவத்தோடு ஒற்றுமையோடு தோழமையோடு வாழ்வார்கள். இவங்களுடைய அரசியல் அங்க பலிக்காது.
பெட்டர் இவங்க வந்து அடுத்த முறையான முயற்சி இந்த மக்கள் மனசுல வந்து வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பெரியார் எடுத்த கொள்கைகளை எடுத்துன்னு வாங்க. வேற இந்த மக்கள் உங்களை அடையாளப்படுத்த ஏத்துக்கலாம். பெரியாரை எதிர்த்து இங்க அரசியல் செய்யறவன் யாரும் இந்த மண்ணில் வந்து நிலைக்கலாம் முடியாது. அவன் வந்து அந்நியப்படுவான், வெளியேறுவான். சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சுதந்திரத்தையும் போதித்த மண்ணில் உங்களுடைய இந்த பாசிச அரசியல் என்பது எடுபடாது. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது.